என்னுடைய மாணவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். முகிலன், are you here somewhere? Please come. This guy is a Mugilan. He is a BE graduate, engineer. என்னுடைய மாணவன், என்னுடைய பள்ளிக்கூட மாணவன். அண்டு இவங்க எல்லோரும் காலையில் 4:30 மணி 5 மணிக்கு எழுப்பி அடித்து கூட்டிகிட்டு போவேன். ஆனால் இவங்கெல்லாம் லேட் ரைசர்ஸ். அது அப்புறம் தான் தெரிஞ்சுது இவங்கெல்லாம் 9 மணிக்கு சூரிய உதயம் பார்க்காத கும்பல். ஸோ இவங்களெல்லாம் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நசரத்பேட்டைங்கிற ஒரு ஊர், இந்த நசரத்பேட்டைங்கிற ஊரில் ஒரு வீட்டில் ஷூட் பண்ணோம். அந்த வீட்டை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும். ஓகே, அந்த வீட்டை பற்றி சொன்னதுக்கப்புறம் மற்ற உதவியாளர்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அந்த நசரத்பேட்டில் ஒரு பழைய வீடு எனக்கு தேவைப்பட்டது. நான் அது நசரத்பேட்டில் எண்ணில் அந்த பக்கம் போய் பார்த்தேன். அந்த பக்கம் இருக்கலாம்ங்கிற எண்ணத்தோடு. அப்போ அங்கே ஒரு பெரியவர் சொன்னார், சார் இங்கே ஒரு வீடு இருக்குது, இதை போய் பாருங்கன்னு. அந்த வீட்டுள்ள போய் காலடி வச்சதுமே ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி ஆச்சு. எனக்கு புல்லரிச்சு போச்சு. நான் அப்படியே நின்று வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த வீட்டை இப்படி ஒரு வீடு இருக்குன்னு சொன்ன பெரியவர் என்கிட்ட வந்து சொல்கிறார், சார் இந்த வீடு 250 வருஷம் பழமையானது. என்னதுமே எனக்குள்ளே ஏற்பட்ட முதல் எண்ணம், அந்த வீட்டை 250 வருஷம் எனக்காக நீ காத்து கொண்டிருந்தாயா? யூ வர் வெயிட்டிங் ஃபார் மீ ஃபார் 250 இயர்ஸ். ஸோ அந்த எண்ணம் என்னுள்ள முதல்ல ஏற்பட்டது. 250 வருஷம் நீ எனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கான மரியாதையோட தலை வணங்கி நான் உள்ளே வர்றேன். அந்த வீட்டில் தான், அந்த வீடு ஒளிக்காகவும் காற்றுக்காகவும் கட்டப்பட்ட வீடு. plenty of available light and plenty of air. அற்புதமான வீடு. அந்த வீட்டில் தான் என்னுடைய மெயின் ஷூட்டை வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒகேனக்கல்ல ஒரு 10-15 நாள் ஷூட் பண்ணோம். அதோட ஷூட்டிங் ஓவர். then Sabari, are you here? This is Sabari Vasan. ரொம்ப அழகான கையெழுத்து சவரி. சவரி கொஞ்சம் எகெயின் கொஞ்சம் விடிஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எந்திரிக்கிற கும்பலில் ஒரு ஆள். இவர் எல்லாரையும் 5 மணிக்கு கூட்டி அடித்து எழுப்பி கூட்டிகிட்டு போவேன், வருவாங்க. இங்கே மட்டும் இல்லை, ஒகேனக்கல்ல அங்கேயும் அதே தான். தே ஆல் சப்போர்ட்டட் மீ. அண்ட் இவங்க உதவி இல்லாமல் நான் இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. தேவர் கம்ப்ளீட்லி வித் மீ இந்த ஃபில்ம். முழுக்க எனக்கு தோள் கொடுத்த இளைஞர்கள். அவங்கள என்னுடைய மாணவர்கள் என்று சொல்கிறத விட என்னுடைய பிள்ளைகள் என்று தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். தே ஆர் ஆல் மை கிட்ஸ். நாளைய தமிழ் சினிமா இவங்க தான். இந்த கும்பல் தான் நாளைய தமிழ் சினிமா கொண்டு போக போகுது. ஏன்னா இவங்களுக்காகத்தான் நான் இந்த படத்தை எடுத்தேன். எஸ் சபரி. அடுத்து யார்? சத்யா இருக்கியாடா? விக்கி வா. திஸ் இஸ் சத்யா, என்னுடைய வளர்ப்பு மகன். சத்யா வந்து என்னுடைய மாணவன் மட்டுமில்லை, என்னுடைய வளர்ப்பு மகனும் கூட. அவன் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் MA படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்னுடைய சினிமா ஃபில்ம் மேக்கிங்கில் he has completed the course. So, okay Satya. Then who else is here? Vicky. This is Vicky. முழு பேர் என்னப்பா? விக்னேஷ். நான் விக்கின்னு கூப்பிட்றதில்ல, எனக்கே முழு பேர் சரியாக தெரிகிறதில்ல. சத்யா இஸ் சத்யராஜ். ஸோ விக்கி டிட் ஆல் த ரன்னிங் அபவுட். எனக்கும் சசிகுமாருக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு பாலமாக இருந்தது விக்கி தான். அங்கே வர்றது இங்கே வர்றது, PhDன்னா இங்கே வரணும், கியூபண்ணா அங்கே போகணும், அப்புறம் இன்னொரு சமாச்சாரம் இருக்கேன், UFOன்னு ஒன்று இருக்கான். எனக்கு இது ஒன்றும் தெரியாதப்பா.
for the first time I am seeing all these things, this so-called cube and so-called PhD, different technologies. அதெல்லாத்தையும் இவங்க தான் எனக்கு ஓரளவு புரிகிற மாதிரி சொல்லி எனக்கு புரிய வச்சது. ஓகே விக்கி. அண்டு ரேல் ரவி வா. Yeah. This is Ravichandran தானே? Rail Ravi. Rail Ravi and அவரை கூப்பிடுறது because he is working in the Southern Railway as a chief PRO of Southern Railway. அவர் ஒரு நடிகராகவும் இருக்கார். அவரும் என்னுடைய கதை நேரத்தில் தான் எனக்கு அறிமுகமானார். கதை நேரம் தொடரல. அவர் இந்த படத்தில் கிராமத்து என்னுடைய மகனுடைய பால்ய சிநேகிதனாக வர்றாரு. பால்ய சிநேகிதன்னா இப்போ அவரோட கிராமத்தில் ஒன்றா விளையாடி தெரிஞ்ச ஒரு பால்ய சிநேகிதன். நவ் மை சன், தட் இஸ் சசிகுமார், ஹீ இஸ் டாக்டர் இன் சென்னை. இவர் அந்த கிராமத்திலே ஒரு டாக்ஸி டிரைவர். அண்ட் தே ஆர் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ், போடா ஸ்நேகிதர்கள். ஓகே சார். அண்டு கலை கலையாவர் சொல்லுங்கப்பா. பாதுரா. திஸ் இஸ் கலைக்குமார் தானே? கலைச்செல்வன். கலைச்செல்வன் நீங்கள் பார்த்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணுறப்ப அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தது கலைச்செல்வன். அன்னைக்கு கேமரா கொண்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தார். எனக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. ஐ டிடன்ட் நோ தட் தே வேர் ட்ரைங் டு டூ ஏ ஸ்மால் கவரேஜ். சரி, ஏதோ எடுக்கிறாங்க பிள்ளைங்க, எடுக்கட்டும்னு விட்டுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்த ட்ரெய்லரில் அந்த மியூசிக் கம்போசிங் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தது கலை இஸ் நவ் ஒர்க்கிங் வித் பாலசுப்ரமணியம், ஏ சினிமாட்டோகிராஃபர். நான் ரொம்ப மரியாதை பண்ணுற ஒரு ஒளிப்பதிவாளர். பாலசுப்ரமணியத்தோட 5 படம் பண்ணியாச்சு. நான் கலைக்கிட்ட சொன்னேன், கலை 5 படம் போதும், இனி உன்னுடைய வழியை நீ பார்த்துக்க, நீ அடுத்த படம் நீ ஒளிப்பதிவு பண்ணணும் என்று சொல்லியிருக்கேன். ஐ திங்க் யூ வில் டூ தட். படித்த பள்ளிக்கூடத்தையும் பயின்ற பாலசுப்ரமணியத்தை பேரை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே கலை. சுந்தர் என்ன ஒரு இளைஞன், he is in பாலக்காடு, he is working with somebody. சுந்தரம் வரல, என்னுடைய 2வது மகளாக நடித்த என்னுடைய சக்தியும் வரல. அதர்வைஸ் எவ்ரிபடி இஸ் ஹியர். இந்த இளைஞர்களுடைய ஃபுல் சப்போர்ட் இல்லாமல் நான் இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. பிகாஸ் தே சப்போர்ட்டட் மீ. அப்புறம் என்னுடைய நண்பரும் என்னுடைய ஆஸ்தான இசையமைப்பாளருமான இளையராஜா அவர்களை பற்றி பேசாமல் நான் இந்த மேடையை விட்டு இறங்க முடியாது. ஏன்னா மூடுபனியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், தலைமுறைகள் வரைக்கும் எனக்கு மூடுபனி என்னுடைய 3வது படம். என்னுடைய 1வது படத்திலேயே இளையராஜாவை வச்சு தான் மியூசிக் கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவரை கிட்ட நெருங்க முடியலை. அவர் மிக வேகமாக போய்கிட்டு இருந்தார். மூடுபனி எனக்கு 3வது படம், இளையராஜாவுக்கு 100வது படம். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஸோ மூடுபனியிலிருந்து தலைமுறைகள் வரைக்கும் இளையராஜா தான். நேற்று யாரோ கேட்டாங்க, ஏன் உங்களுக்கு வேறு மாற்ற மாட்டீங்களா என்று கேட்டாங்க. எதுக்கு மாற்றணும்? we are doing fine. there is a wonderful, எனக்கும் அவருக்கு இடையில் பியூட்டிஃபுல்லான ரப்போ இருக்குது. நான் அவரோட பேச வேண்டியதில்லை, அவர் என்னோட பேச வேண்டியதில்லை. ஸோ அதிகம் பேச்சு இல்லாமலே வேலை நடக்கும். என்னுடைய படத்துடைய தன்மையை உணர்ந்து கொண்டு மூடுபனி சமயத்தில் வேலை செய்ய வந்தப்போ நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், ராஜா, என்னுடைய மௌனங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என்னுடைய
வார்த்தைகளையும் உங்களால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. என்னுடைய மௌனங்களை புரிந்து கொள்ளுங்கள் என்று நான் ஒரு சும்மா சொன்னேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மௌனங்களை அவர் மரியாதை பண்ணிக்கிட்டு தான் வர்றாரு. He doesn't disturb the meaningful silences in my films. Because silence is a powerful language, very, very powerful language. திடீர்னு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட உதாரணமாக ஒய்ஃப்னு வைங்க, சைலண்ட் ஆகிட்டாங்கன்னு வைங்க, என்ன கேட்டாலும் ஒரு இறுக்கமான மௌனம் நமக்கு தலை வெடிச்சிடும் இல்லையா? ஒரு இறுக்கமான மௌனத்தை நம்மளால் சகிச்சிக்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் ஸோ பவர்ஃபுல். இப்படி இறுக்கமான ஒரு மௌனத்துக்கு பதிலாக காய்ச்சி மூச்சன்னு சண்டை போட்டு தொலைக்கலாமே எண்ணப்படும். பட் சைலன்ஸ் இஸ் சச் ஏ பவர்ஃபுல் லாங்குவேஜ். அது ராஜாவுக்கு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த மௌனங்களை புரிஞ்சுக்கிட்டு அற்புதமாக அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காலும். இந்த படத்துலையும் எனக்கு அவருடைய ஒத்துழைப்பு எனக்கு அவர்கிட்ட நான் சொன்னேன், ராஜா இது ரொம்ப குறைந்த செலவில் பண்ணுற படம், என்னால் இவ்வளவு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று சொன்னப்போ, நீங்கள் என்ன என்கிட்ட வந்து சம்பளம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் சம்பளத்துக்கு அவங்களோட வேலை செய்கிறேன் என்று கேட்டார். அதுக்கு மேலே நான் எதுவும் பேசலை. நான் கொடுத்ததை வாங்கிக்கிட்டார், சந்தோஷமாக வாங்கிட்டார். வாங்கிக்கிறதுல ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக வாங்கிட்டார். அண்ட் அற்புதமான இசை சேர்க்கை. என்னுடைய படத்துடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவர் செஞ்சுருக்கிற வேலை இஸ் டூ குட். அதை நீங்கள் பார்க்குறப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ரெண்டு படைப்பாளிகள் ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தில் ஆரம்பித்தவங்க. எனக்கு நான் ஒளிப்பதிவாளனாக மட்டும் வேலை செஞ்சு இருந்த காலத்தில் எனக்கு இளையராஜாவை தெரியும். அவர் வந்து ஜி.கே. வெங்கடேஷ்ங்கிற ஒரு பிரபலமான இசையமைப்பாளரோட அசிஸ்டண்ட்டாக வருவார். ஒரு ஒல்லியாக ஒரு கருப்பு பையன் எங்கிட்ட வந்து பல கேள்விகளை கேட்பார். அதை எப்படி பண்ணீங்க, இதை எப்படி பண்ணீங்க, துருவி கேட்பார். ஸோ அன்னையிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் நண்பர்களாகவே இருக்கோம், நண்பர்களாகவே இருப்போம். எனக்கு இளையராஜாவுடைய இசையை பற்றி சொல்கிறதா இருந்தால், அவருடைய இசை என்னுடைய சினிமாவில் ஒரு அங்கம். அதை விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை. முன்னாடியும் இல்லை, இப்போவும் இல்லை, இனியும் இல்லை. ஸோ இளையராஜா வில் ஆல்வேஸ் பி எ பார்ட் ஆஃப் மை ஃபில்ம். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் டேக்கன் எ லாட் ஆஃப் டைம். நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு சசி, ஐ தேங்க் யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் டூயிங் திஸ் ஃபில்ம் ஃபார் மீ. அண்டு நீ ஒரு சீனில் தான் வந்தே என்னாலும் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நீ பண்ணிட்டு போயிருக்க. அது அவன் படம் பார்க்குறப்ப அவங்களுக்கு புரியும். அந்த ஒரு காட்சியுடைய முக்கியத்துவம் என்ன, அதோடைய பவர் என்னங்கிறத படம் பார்க்குறப்ப புரியும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் எவ்ரிபடி and all my artists who cooperated with me, and my grandson Karthik. எனக்கு ஆதின்னு கூப்பிட்டு எனக்கு அந்த சொந்த பேர் வரமாட்டேங்குது. ஏன்னா ஐ யூஸ் டு கால் ஹிம் ஆதி ஒன்லி. அவனுடைய படத்தில் கதாபாத்திரத்துடைய பேர் வந்து ஆதித்யா. அந்த பேரை கூப்பிட்டு அவனுடைய சொந்த பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு. கார்த்திக்ங்கிறது சொந்த பேர். எனவே தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இந்த பின்னாடி வரிசையாக இருக்கிற இத்தனை கேமராஸ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. பிகாஸ் ஐ நோ வாட் ஏ கேமரா கேன் டூ. அப்புறம் என்னுடைய இந்த படத்துக்கு இது வந்து டிஜிட்டல் சினிமா. டிஜிட்டலில் படம் எடுத்தால் அதுக்கு டிஐ என்ன ஒரு சமாச்சாரம் இருக்குது, அது பண்ணணும். அந்த நான் வந்து நெகட்டிவில் எடுக்கிறப்ப அதுக்கு பேர் அந்த ஸ்டெப்புக்கு பேர் கிரேடிங். கலர் எனக்கு இந்த கலர் வேணும் என்று நான் கலர் தீர்மானித்து அதில் வைக்கிறது. அப்போ நான் வந்து என்னுடைய கலரிஸ்ட் இந்த டிஐ பண்ணின நவீன உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். நவீன் என்ன இளைஞர் தான் இந்த படத்துடைய கலரிஸ்ட், டிஐ பண்ணவர். அவங்க வந்து
நவீன்கிட்ட நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நவீன் எந்த ஒரு ஷாட்லேயும் இது டிஐ பண்ணப்பட்டிருக்குன்னு தெரியக்கூடாது. ஏன்னா நான் நெகட்டிவில் எடுத்தால் நான் நெகட்டிவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். இது நான் கிரேட் பண்ணி அதில் ஏதோ பண்ணியிருக்கேங்கிறது வெளியே தெரியக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் நவீன்கிட்ட சொன்னேன், இட் ஷுட் நாட் லுக் தட் இட் ஹஸ் கான் த்ரூ a DI ப்ராசஸ். அதை நவீன் அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. எனிவே தேங்க்யூ நவீன், தேங்க்யூ. ஓகே. ஸோ அந்த போஸ்டரை பார்க்குறப்ப எனக்கு அந்த வீட்டில் உள்ள ஒளி மட்டும்தான், அதுக்கு வேறு எந்த ஒளியும் கிடையாது. அந்த ஆதியுடைய படம் அந்த வீட்டில் நீங்கள் அதை அவைலபிள் லைட்டுன்னு சொல்லுவீங்க. நான் அதை இந்த அவைலபிள் லைட்டை காட்ஸ் லைட்டுன்னு சொல்லுவேன். இறைவனுடைய ஒளி, இறைவனுடைய ஒளி தானே அவைலபிள் லைட். இறைவனுடைய ஒளிக்கு அந்த ஒளி அமைப்புக்கு கிட்ட நம்ம போக முடியுமா? ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டேன். அந்த வீட்டில் அந்த அவைலபிள் லைட் தான், நோ அதர் லைட்டிங். ஸோ once again I thank all of you for coming here. And என்னுடைய மாணவர் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் இப்போ ஒரு சினிமா வாத்தியாராக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக நான் புது புது உத்திகளை, புது புது உதாரணங்களை நான் இமேஜின் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு விஷயத்தை அவங்களுக்கு புரிகிற லெவலுக்கு நான் வர வேண்டியிருக்கு. அவங்க மென்டல் மேக்கப்புக்கு என்ன கொண்டு வர வேண்டியிருக்கு. தேர்பை ஐ எம் கெட்டிங் யங்கர் அண்ட் யங்கர் எவ்ரி டே. ஸோ thank you very much. And I thank Ilayaraja for supporting me once again in this film. And I once again thank my wife Akhila for tolerating me for not 1 or 2 years, 45 years. சும்மா விளையாட்டில் ஒரு கலைஞனோட வாழ்கிறது. ஏன்னா இவன் பைத்தியக்காரன். இந்த கலைஞர்னு சொல்லப்பட்டவன் இஸ் எ மேட்மேன். ஒரு பைத்தியக்காரனோட எப்படி வாழ முடியும்? வாழ்ந்தாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. ஸோ ஐ டேக் லீவ். தேங்க்யூ.